அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சக்கரவர்த்தி சார். சரத்து, நான் கிளம்பிட்டேன்டா. ஓகே சார், நான் சுப்பிரமணிக்கும் கால் பண்ணிட்டேன். நேரா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேடா, நீ வந்துரு, நானும் வந்துடுறேன். ஓகே சார். ஐயோ, போன் பேசிட்டு இருக்காங்களா? சக்கரவர்த்தி சார்ட்ட சொல்லிட்டோம், சுப்பிரமணி நேரம் அங்க வந்துருவாரு. இந்த ஜீவாதான் என்னடா இது பக்கத்துல வந்து நிக்கிறா. என்ன போன்ல பேசுறீங்களா? பேசுங்க பேசுங்க. போன்ல பேசுறேனா? சாரிதான். ஓகே. இல்ல நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். இல்ல சாரில வேண்டாம். சுடி போட்டா ரொம்ப அழகா இருப்ப. யாரு? ஆமா. அதுவும் அந்த பிங்க் கலர் சுடி. என்னங்க? அதையே போட்டுட்டு வா. யார்கிட்ட பேசுறீங்க? என்னமா பிங்க் கலர்னா? நான் உனக்கு எடுத்து கொடுத்தேனே. என்னது? நீங்க எடுத்து கொடுத்தீங்களா? யாருக்கு? அன்னைக்கு ஆமா. கரெக்டா சொன்ன. நம்ம ஹோட்டலுக்கு போனோம்ல, அதான் டின்னருக்கு. டின்னருக்கா? யார் கூட போனீங்க? அப்போ எடுத்து கொடுத்தல பிங்க் கலர் சுடி, அத வியர் பண்ணிட்டு வா. என்னங்க, யார்கிட்ட பேசுறீங்க? என்னங்க, யாரு? ஓகே. அதுக்கப்புறம் லூஸ் ஹேரை விட்டுக்கோ. பூவா மறந்துடாத. என்னங்க? கொஞ்சம் அமைதியாரு. யாருன்னு சொல்லுங்க. யாரா? யாரு? உன்கிட்ட இல்ல. என்ன? பக்கத்துலயா? அது என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? பாருங்க, தாலி கட்டியிருக்கீங்க. அவ எப்பவும் அப்படித்தான், கொஞ்சம் அப்படி பேசிட்டு தான் இருப்பா. அப்படி பேசிட்டு இருப்பேனா? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? இருங்க, நான் இப்பவே வைஷாத்தை கூட்டிட்டு வரேன். யார வேணாலும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரவா? ஒண்ணு இல்ல, இங்க பேசிட்டு இருக்கேன். இருங்க, இப்பவே நான் வைஷாத்தை, சாலாத்தை, மரகதம்மா, வேதவழியம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அடிப்பாவி, பஞ்சாயத்துக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு வருவ? ஒன்னா? என்னங்க? அச்சச்சோ. என்ன? கை எடுங்க. இன்னைக்கு பிங்க் ஓகே, நாளைக்கு கிரீன் கலர். கிரீனா? ஓய் வேணி, என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. இல்ல, ஏதோ கை எடுங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நாளை நின்னு அந்த பிளாக். என்ன பண்ற? யார்கிட்ட பேசுறீங்க? கூட லைன்ல இருக்காங்க. அதான் யாரு? அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? அது யாரு? பேரு மீனா. மீனாவா? அது யாரு? ஃப்ரெண்டுமா. பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. என்ன சரியில்லை? ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுனா Dress பத்திலாம் பேசுவீங்களா? நீங்க எதுக்கு அவளுக்கு Dress எடுத்து கொடுத்தீங்க? அது ஆசையா கேட்டா. ஆசையா கேட்டா Dress எடுத்து கொடுத்துருவீங்களா? ஒரு பொண்ணு கேட்கும்போது செய்யாம இருக்க முடியுமா? இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. மீனாவை நம்பி வீணா போயிடுவீங்க. வீணாவா? ஆமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்ப எதுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? அது அந்த தர்மாவை பாக்க. எவ்வளவு சீரியஸா இருப்பீங்க நான் நினைச்சு வந்தேன் தெரியுமா? நீங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? சீரியஸா தான் இருந்தேன். ஒன்ன பார்த்ததும் இல்ல மீனா வந்ததும். என்னங்க விளையாட்டுக்கு பேசுறீங்களா? இல்லம்மா, சீரியஸா. சரி, ஓகே, போறேன். ஓய், நீங்க மீனா கிட்டே பேசிக்கோங்க. ஓய், மீனாவை நம்பி வீணா போனன்னு முடிவு எடுத்துட்டீங்க. நீ உங்களை யாரால காப்பாத்த முடியும்? அடியே. சரி, ஓகே, நான் போறேன்ப்பா. அப்பனா நான் மீனா கிட்ட பேசினா ஓகேவா? ஓகே தான், பேசிக்கோங்க. திரும்ப. என்னங்க? ஏண்டி, இவ்வளவு நேரம் நான் பேசினதை நம்பலையா? பேசும்போது கோபம் வந்தது, அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது என்ன பிடிச்சி இழுத்தீங்களா? அதுல கோபம் போயிடுச்சா? இல்ல, என்ன ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அச்சச்சோ, இது வேறயா? நீ புத்திசாலிதான். ஆமா, போலீஸ்காரன் பொண்டாட்டில. ஆமா, என்ன சீக்கிரம் எழுந்துட்ட? நான் தான் வேகமா கிளம்புறேன், நீ தூங்க வேண்டியதானா? இல்ல, நீங்க எழுந்து கிளம்பும் போது நான் தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமா, நான் கிளம்புற நேரம் இங்கிட்டும் அங்கிட்டும் போய் இன்னும் கொஞ்சம் கடுப்பாக்கணும். சேட்டதாண்டி, சேட்டதான். என்னங்க? சொல்லுமா. இந்த தர்மாவை என்ன பண்ணுவீங்க? கைய கால உடைக்க வேண்டியதா? அவ்வளவுதானா? ஐயோ, அடிப்பாவி, என்னடி சொல்ற? இல்ல, எவ்வளவு தொந்தரவு பண்றான். ரத்ன மாமாவை மனசளவுல எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. பேசாம என்கவுண்டர்ல போட்டு தள்ளிருங்க. என்கவுண்டர்லயா? போட்டு தள்ளி கேஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. சூப்பர் ஐடியாவா இருக்குடி. நானா ஐடியா நல்லா கொடுப்பேன். இன்னைக்கு போய் போட்டு தள்ளிருங்க. கொலகாரி. என்னன்னா? இல்ல, நான் கொலகாரனா மாறிக்கிறேன். நீங்க கொன்னா அது கொலகாரன் கிடையாது. தப்பு செய்யறவங்கள தண்டிக்கிறது இல்ல, தண்டனை கொடுக்கிறது. அதனால இன்னைக்கு போய் போட்டு தள்ளிருங்க. சரிதாண்டி, ரொம்ப சரிதான். உன்னையெல்லாம் அப்பாவி நினைச்சேன்ல. இங்க தானே தைரியமான பொண்ணா இருக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப தைரியம் தான். சரி, கிளம்புங்க. சக்கரவர்த்தி சார்ட்ட கால் பண்ணிட்டீங்க. சுப்பிரமணி சாரும் வந்துருவாங்க. நீங்க மட்டும் இப்படி நின்னுக்கிட்டு
அதானே உன்னை பார்த்ததும் எல்லாம் மறந்துருச்சு பாரு. இன்னைக்கு போய் அந்த தாஸுக்கும் தர்மாவுக்கும் இருக்கு. என்னங்க ஜீவாண்ணா கிளம்பியாச்சா? அவனுக்கு தாண்டி கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீ வந்ததும் மறந்துட்டேன். அச்சோ, நான் வேணா ஜீவாண்ணா கிட்ட. இரு நான். ஏய் சரத்து. என்னங்க ஜீவாண்ணா? பரவாயில்லையே, நமக்கு மேல பஞ்சுவாலிட்டியா இருக்கான். சரத்து வாடா. வாடாவா. என்னங்க என்ன விடுங்க. என்ன எதுக்கு விடணும்? ஐயோ ஜீவாண்ணா வராங்க, விடுங்க. சரத்து கிளம்பிட்டியாடா? கிளம்பிட்டேன்டா, வா வா. வா வா, கையை எடுங்க. என்னடி? ஐயோ லூசுங்க. லூசா? ஆமா லூசுதான். சரத்து. ஏய் வாடா, நீ கிளம்பிட்டியா? ஜீவானா இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஓகேமா. ஏய் என்னென்ன பண்ணணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டேல? அதெல்லாம் நைட்டே முடிவு பண்ணிட்டேன்டா. சரி ஓகே. சக்கரவர்த்தி சார் பாட்டுக்கு வந்துருவாங்க. சரத்து ரத்னமாமா வைரமாமாட்ட எதுவும் சொல்ல வேண்டான்ட்ட. டேய் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி ஓகேடா. மினி அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ரத்னப்பா வைரப்பா எழுந்ததும் நீ சொல்லிரு ஆபீஸ் ஒர்க்கா வெளியே போயிருக்காங்கன்னு. சரிங்க சொல்லிடுறேன். மடி தங்கச்சி. சொல்லுங்க ஜீவானா. என்னையும் சொல்லிருமா, வேலை விஷயமா வெளியே போயிருக்கேன்னு. சொல்லிடுறேனா? இவன் கூட போயிருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத. எதுக்குண்ணா? இவன் கூட சேர்ந்து போயிருக்கேன்னு சொன்னா நான் ஊர் சுத்த போயிருக்கேன்னு தான் நினைப்பாங்க. சரி ஓகேண்ணா, தனித்தனியா போயிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அப்படி சொல்லுமா. டேய் வா போலாம். ஹாய் சார். சிஸ்டர் எங்க அப்பா. சார் நேத்து நைட் கால் பண்ணி சொன்னேன், திடீர்னு முன்ன வந்து நிக்கிறீங்க. சூப்பர் சார். சிஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா இப்போ. இல்ல சார், நேத்து நைட் வரைக்கும் கான்சியஸ் வந்து போய்கிட்டே இருந்தது. ஆனா இப்போ எந்த இம்ப்ரூவும் இல்ல. ஐயோ சிஸ்டர் என்ன சொல்றீங்க? ஆமா சார், நேத்து ஒரு 3 டைம்ஸ் கான்சியஸ் வந்தது. கை கால்லாம் மூவ் பண்ணாரு. ஏதோ பேசணும்னு வாய் முணுமுணுத்தது. ஆனா அவரால பேச முடியல. கண்ணை திறந்து கூட பார்க்க முடியல சார். ஒரு 2 or 3 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கான்சியஸ் போயிடுச்சு. இதே மாதிரி நேத்து 3 டைம்ஸ் இருந்தாரு சார். அதனால தான் டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நீங்க வந்து ஏதாவது பேச்சு கொடுத்தீங்கன்னா கான்சியஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஓ அப்படியா? ஆனா சிஸ்டர் டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த இம்ப்ரூவும் இல்லாததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க அப்பப்போ கூடயே இருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் கான்சியஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓ அப்படியா? சித்து. சிந்து. அப்பனா நீ டெய்லி இங்கேயே இரு. அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டே இரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாத்தையுமே உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. எஸ் கரெக்ட் சார். நீங்க இந்த மாதிரி பேச கண்டிப்பா இம்ப்ரூவ் கிடைக்கும். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் இப்போ நாங்க போய் பார்க்கலாமா? ஒரு 1/2 an hour மார்னிங் டைம் நாங்க ஃபுல்லா க்ளீனிங் பண்ணுவோம். சாரிங் க்ளீன் பண்றது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது எல்லாமே இப்பதான் மேம் ஆரம்பிச்சிருக்கோம். 1/2 an hour ஆகும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா போய் பாருங்க. ஓகே சிஸ்டர், நான் வெயிட் பண்றேன். ஓகே சார், நான் எல்லாம் முடிஞ்சதும் உங்களை கூப்பிட வரேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் டாக்டர் வந்தாச்சா? இல்ல சார், 10 மணிக்கு தான் வருவாங்க. ஓகே, நான் வந்ததும் பேசிக்கிறேன். ஓகே சார். என்ன சிந்து இப்படி சொல்லிட்டாங்க? ரொம்ப ஆசாசியா வந்தேன் அப்பா கிட்ட பேசலான்னு. அதான் சீக்கிரம் கான்சியஸ் வந்துரும் சொல்றாங்கல்ல, மனச விடாதடா சித்து. இனி நீ ரெகுலரா இங்கேயே இரு. நானும் உன் கூடயே இருக்கேன். நம்ம அங்கிள் கிட்ட மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா சீக்கிரம் கான்சியஸ் வந்துரும். என்ன பாரு, அடுத்த 1 வாரம் இல்ல 10 நாளுக்குள்ள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீ பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. தேங்க்ஸ் சிந்து. என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? ஓகே சொல்லல. ஏய் சிந்து, உங்க வீட்டுக்கு சொல்லிட்டியா? இல்லடா, மெசேஜ் கூட பண்ணல. முத சொல்லு. யாரையாவது உன்னை கூப்பிட வர சொல்றியா? எதுக்கு? வீட்டுல போய் எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா. இல்ல, நான் முத அங்கிளை பார்த்துட்டு போறேன். பார்த்துட்டு தான் ஒரு 1/2 an hour கழிச்சு உன் அண்ணனை யாரையாவது கூப்பிட வர சொல்றியா? கூப்பிட இந்த ட்ரெஸ்ல என்னால இருக்கவும் முடியாது. ஹாஸ்பிடல்ல ட்ரெஸ் சேஞ்ச். ஏய் வேண்டாம், ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம். வீட்டுல எல்லாரையும் நீ பார்த்த மாதிரியே ஆயிப்போச்சு. அவங்களும் உன்னை பாத்துக்குவாங்க. அப்படியே நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப யாரையாவது கொண்டு வந்து விட சொல்லு. இல்லைன்னா எனக்கு கால் பண்ண, நான் கூப்பிட வரேன். அப்படிங்கறியா? சரி ஓகே. நான் சரத்துக்கு இல்ல சரத்துக்கு வேண்டாம். இந்த மாடு மட்டும் சொல்லாம வந்துச்சுல, நான் இப்ப சொல்லாம வீட்ல போய் நிக்கிறேன். உனக்கும் வேற வேலை இல்ல, உன் அண்ணன்களுக்கும் வேற வேலை இல்ல. அது அப்படித்தான். நான் திரு அண்ணனுக்கு கால் பண்றேன். சித்து 1 hour கழிச்சு கூப்பிட சொல்லவா? சொல்லுமா. ஓகேடா, நான் கால் பண்ணி பேசிட்டு வரட்டா? பேசு. ஐயோ தர்மா, தாசு, என்ன இதெல்லாம்? நீங்களாம் எப்படிங்க?
எப்படி எப்படி இங்க வந்தீங்க? அடே அடே அதெல்லாம சொல்லணும். கார்ல வந்திருப்போம், பைக்ல வந்திருப்போம், இல்ல நடந்து கூட வந்திருப்போம். ஏண்டா இதெல்லாம கேப்பீங்க? இல்ல இல்ல இங்க இங்க நாங்க இங்க இருப்போம். உங்களுக்கு பன்னி சாக்கடையில தானே இருக்கோம். ஏண்டா அத கண்டுபிடிக்க தெரியாதா? சார் சார் குட் மார்னிங் சார். அம்மா குட் மார்னிங் கிடையாது, எனக்கு இன்னைக்கு பேட் மார்னிங் தான். பேட் மார்னிங் மட்டும் இல்ல, டே ஃபுல்லாமேவும். சார் எதுக்கு சார்? ஏண்டா எதுக்கு நான் கேக்குறேன்? டே வச்சேனா? சார் சார் இல்ல அது வந்து சார். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அப்பாவையே மிரட்டுவீங்க? ஐயோ தர்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. இது நாம நினைச்சது தானே தாசு. ஐயோ அவ்வளவுதான், தப்பிக்க முடியாத போல. என்னடா முழிக்கிற? சார் சார் இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. நடக்கல சுப்பிரமணி. சார் சார் அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க? உங்களை முட்டிக்கு முட்டி தட்டதான். ஏண்டா 2 பேரும் பிளான் பண்ணி சித்தார்த்த மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி என்னமா நாடகம் ஆடி இருக்கீங்க. உங்களை கொஞ்சம் லேசா நினைச்சிட்டேன்டா. எங்க அப்பாவை 4-5 நாளா தூங்க விடாம மனசுல நிம்மதியா இருக்க விடாம ஆக்கிட்டீங்கல்ல உங்கள. சார் 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 நீ சார் சார்ன்னு சொல்லிட்டா உன்னை அப்படி சும்மா விட்டுருவேன். ஏண்டா ஏண்டா என் தங்கச்சியை வச்சு மிரட்டுற? ஏன் தங்கச்சிடா, அவளுக்கே தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்து உங்களை. ஏய் உட்கார்றா. சார் இங்கயா? இங்கேதான். போறா மண்டி போறா. இல்ல சார் அது. ஏ தாசு உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? மண்டியா இங்க பாருங்க சார், நான் பார்க்க கொஞ்சம் எங்க தெரிவேன், ஆனா வயசு 50 தாண்டிருச்சு. அதுக்கு தக்கன எதையாவது செய்ய சொல்லுங்க. அதுக்கு தக்கனையா? இதோ இதோ இப்ப செய்ய சொல்றேன் பாரு. என்ன சார்? சார் 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 வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். வாங்குங்கடா நல்லா வாங்குங்க. ஏன் மாமாவை ஏன் மிரட்டினீங்க? இன்னும் இன்னும் நீங்க அடிப்படுவீங்க பாரு. சரத்து சரத்து அவனை அப்படியே உட்கார சொல். அப்படித்தான் அப்படித்தான். ஐயோ சார் என்னால இப்படி எல்லாம் உட்கார முடியாது. உட்கார்றா, பிளான் போடுறேன்ல 1 hour இதான் பனிஷ்மெண்ட். ஐயோ சார் இப்படி பயந்து கதறவங்க கொஞ்சம் அசந்த நேரம் என்னெல்லாம் பிளான் பண்றாங்க. அதானே ராம், எவ்வளவு தைரியம். கம்பெனியை எழுதி வாங்கவே பிளான் போட்டுப்பாங்க. அதானே. சரத்து விடாத, இன்னும் 2 போடு. ஏதோ இந்த தர்மாவை. சார் சார் வேண்டாம் வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். ஐயா சார் இப்படி எல்லாம் என்னால உட்கார முடியாது சார். வேண்டாம் சார். உன்னால எது முடியாதோ அதை செய்டா. சார் இப்ப எதுக்காக எங்களை இப்படி பண்றீங்க? நாங்க என்ன சார் பண்ணோம்? ஏண்டா வந்ததுமே சொன்னேன் தெரியலையா? எங்க அப்பாவை மிரட்டி, அதுவும் என் தங்கச்சியை வச்சு மிரட்டி, அதுவும் எங்க வீட்டு மாப்பிள்ள சித்தார்த்த குரல்ல மிரட்டி எங்க கம்பெனியே எழுதி வாங்கியிருக்க. இங்க பாருங்க சார், நான் எழுதி வாங்கினேன்னா அது என் பேருக்கு ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்னன்னா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு சார். இனி அதை நான் யார் பேருக்கையும் மாத்த முடியாது. டேய் அது எப்படி மாத்த முடியாம போகும்? சார் என்னை இப்படி அடிச்சு வச்சு ஏதாவது என்ன டார்ச்சர் பண்ணி அந்த கம்பெனியை எழுதி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓஹோ கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? எப்படா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? சார் அது எல்லாம் ப்ராப்பரா எங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சார். டேய் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? ஆமாண்டா முட்டைக்கண்ணு மூலியா. அது முட்டைக்கண்ணு. டேய் நீ எப்படா இத சொல்ற? நான் எப்படா? உன் மூஞ்ச பார்த்தா எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க. என் மூஞ்ச பார்த்தாவா? டேய் சரத்து இருடா கவனிச்சுக்கலாம். ஏண்டா நீ மிரட்டி எழுதி வாங்கினது ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணதா? அந்த கம்பெனியை உருவாக்க எத்தனை வருஷம் ஆயிருக்கு தெரியுமா? அந்த கம்பெனி இத்தனை வருஷமா உருவாக்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஈஸியா எழுதி வாங்கணும்னு நினைக்கிற? வாங்கணும்னு இல்ல சார், வாங்கிட்டேன். இங்க பாருங்க, நீங்க என்ன அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, இனி அது என் பேர்ல இருந்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அத கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் மிரட்டினது எல்லாமே ஆமா நான் தான் எல்லாம் பண்ணேன். அதுக்காகலாம் நான் கம்பெனியை திருப்பி எழுதி கொடுக்க மாட்டேன். ஏண்டா என்னமோ உங்க அப்பையும் சம்பாத்தியம் பண்ணது மாதிரி எழுதி கொடுக்க மாட்டேங்கிற? ஏமாத்தியா அபகரிச்சு புடிங்கிட்டு இவ்வளவு திமிரா பேசுவியாடா? பேசுவேன். நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்படி ரத்னம் கம்பெனி நம்ம பேருக்கு வந்துருச்சுன்னு. இனி இதை என்னால மாத்த முடியாது. எப்படி உன் பேருக்கு வந்துருச்சுனா? ஆமாடா ஆமா. அந்த சிவானி கிட்ட போய் சொல்லு, நானும் இப்போ அவளை விட அவகிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை விட ஏன் சொத்து மதிப்பு கூடன்னு. சொத்து அதிகமா வச்சுக்கிட்டு தானே எங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன்னு ஏதோ ஹோம் கெட்டாலுமே ஹோம். டேய் ராமு நல்லா கேட்டுக்கோ, இங்க என்ன கெட்டினாலும் சரி அதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். யாரையும் வந்து சந்தோஷமா வாழவும் விட மாட்டேன். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பேன். இப்ப ரத்ன கம்பெனியோட போச்சுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அடுத்து நான் திரும்பவும் வருவேன். அப்போ ராம் என் தங்கச்சி அதான் அந்த சிவானி, அவளை மட்டும் இல்ல அவ வயிற்றுல உள்ள குழந்தையும். ஏய் டேய் டேய் சார் இங்க பாருங்க சார். அப்பாப்பா இன்னும் 2 மிதி மிதிக்கப்பா. சார் சார் என்றோ ஏன் மருமகளை பத்தியே பேசுவியோ? இல்ல அது வந்து அப்பா வழி விடுங்கப்பா அவன. ராம் கொஞ்சம் போரு. ஏண்டா இப்ப என்னதான் சொல்ல வர நீ? இவ்வளவு நடந்து நான் உன்னை சும்மா விட்டுருவேன்? சார் நீங்க சும்மா விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனா உங்க கம்பெனி என் பேர்ல வந்துருச்சுல, நான் சாதிச்சுட்டேன் சார், நான் சாதிச்சுட்டேன். ஏய் டேய் முட்டாள்,
முட்டாள் மாதிரி பேசாதடா. ஏண்டா அவ்வளவு சீக்கிரத்துல நாங்க கஷ்டப்பட்டு முன்னேற்றின கம்பெனிய உன் கைக்கு போக விட்டுருவோம்? சார் சார் என்ன சொல்றீங்க? ஏண்டா தமிழ்ல தானே சொல்றாங்க, புரியல? ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இருடா. இங்க பாருங்க சார், ப்ராப்பரா எல்லாம் ப்ராப்பராங்காத. எப்போடா எப்படி கம்பெனியை எழுதி வாங்கின? சார் என் பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனா என்னோட பினாமி ரணசிங்கம் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. பத்திரம் என் கையில சார், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதான், கேட்டியாரா? அதானேடா. ஆமா கண்டிப்பா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ரணசிங்கத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கிட்டயும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரே மாசத்துல எனக்கு மாத்தி எழுதி கொடுத்துருவான். அடிச்சி முட்டாள், ஆசைப்படணும்டா. பேராசைப்பட்டா பத்திரம் கிடைக்காது, பட்ட ராம தான் போட முடியும். சார் ஐயோ சார், இவனுக்கு இன்னும் புரியல. இந்த மாங்கா மடையா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்க உழைச்ச கம்பெனிய ஈஸியா உன் கையில தூக்கி கொடுக்க எங்களை என்னடா நினைச்ச? இங்க ரத்ன மாமா நம்பி இருக்கலாம்டா. சித்தார்த்து தான் மிரட்டுறான் சிந்துவ வச்சுன்னு, ஆனா நாங்க யாரும் நம்பலையே. நாங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தர்மா போச்சா? ஏய் தாசு சும்மா இருயா. ஏய் ஜீவா சொல்லுடா, உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? டேய் எங்களுக்கு தெரியறது மட்டும் இல்லடா, உனக்கு தெரியாதத ஒண்ணு சொல்லட்டுமா? என்னடா? சொன்னா நல்லா இருக்காது, பார்த்தே தெரிஞ்சுக்கிறியா? பார்த்தா என்ன பார்த்து? என்னடா? கொஞ்ச நேரம் கண்ண மூட. அதெல்லாம் முடியாது. ஏய் மூடா. கண்ண மூடி என்ன ஷூட் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப உசாராக்கும். நானும் கண்ண மூட மாட்டேன். ஐயோ பயந்தாங்கோலி. சரி நீ கண்ண மூட வேண்டாம். ராம் நீ இதோ அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பும் போது. ஐயோ என்னாச்சு? எதுக்கு இப்படி நக்கலா சிரிக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. ரத்னமன் கம்பெனி என்னோட சொத்து, என் கம்பெனி தானே? ஏய் தர்மா பாருடா, நல்லா பாரு. அது அட சோனமுத்தா போச்சா? பாப்பா என்னடா சொல்ற? நம்ம ஊருக்கு வந்துட்டியா? ஆமா தீர்வனா, காலையில தான் வந்தேன். என்னடா பாப்பா இப்படி சஸ்பென்ஸா சொல்லாம? சரத்து மட்டும் தான் அப்படி வருவானா? ஏய் பாப்பா. அண்ணா சரி ஓகே. சித்தார்த்தோட அப்பாவுக்கு கான்சியஸ் வந்ததுன்னு சொன்னனால அங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். இப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். என்னடா சொல்ற? அங்கிளுக்கு கான்சியஸ் வந்துருச்சா? பேசுறாங்களா? இல்லனா இப்ப கான்சியஸ் போயிடுச்சு. அண்ணா நான் எதுக்கு இப்ப கால் பண்ணேனா, நான் இப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். அங்கிள பார்க்க 1 hour ஆகும். பார்த்துட்டு நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். இல்ல 1 hourல நீயா கிளம்பி வந்துறியா? இப்பவே கிளம்பி வரேன் பாப்பா, நானும் அங்கிள பாத்துக்குவேன்ல. இல்லனா வீட்ல யார்ட்டையும் சொல்லாத, நீ என்ன கூப்பிட வா. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணனும். இது நல்லா இருக்கு. திருவனா ப்ளீஸ். சரிடா பாப்பா, யார்கிட்டயும் சொல்லல. இப்ப அண்ணி பக்கத்துல இருக்காங்களா? இல்ல நீ தனியா வான்னு சொன்னதுமே நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஓ சூப்பர் திருவனா. திருவனா இந்த சரத்து ஜீவா யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் இல்ல பாப்பா, காலையில கிளம்பி போயிட்டாங்க. ஓ அதுங்கள கிளம்பிட்டாங்களா? ஆமா ஏதோ முக்கியமான வேலைன்னு. சரி ஓகேனா. திருவனா 1 hourல கிளம்பி வா, நான் கூட வந்துறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்பவும் நான் இங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துறேன். ஓகேடா ஓகே பாப்பா, நான் ஒரு 1/2 hourல அங்க வந்துறேன். சரி வாண்ணா. வெச்சிட்டா? திருவனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்டா, நான் கூப்பிட வரேன். ஓகே திருவனா. சிந்து சாப்பிட ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடி, அப்புறம் அண்ணன் வந்து ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். சரிண்ணா. வச்சிடுறேன். என்னது சித்தார்த் வந்துட்டானா? என்னெல்லாம் பிளான் பண்ணி நம்ம சொத்தை எழுதி வாங்கிட்டு இப்போ சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்தாச்சா? இந்த உடனே அண்ணன் கிட்ட சொல்லணும். சித்தார்த் இருறா, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னடா அப்படி பாக்குற? இந்த பக்கம் திரும்பினா ராம், அந்த பக்கம் திரும்பினா ரணசிங்கம். ஷாக் ஆயிட்டியோ? டேய் விளக்கண, நீ எல்லாம் பிராடுத்தனம் பண்ற. நான் தான் ராம்னா உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. நீ எல்லாம் சொத்தை எழுதி வாங்கி டேய் சொத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. அது இல்லாத போது உனக்கு என்னடா கிடைக்கும்? ராம் ராம் நீதான் ரணசிங்கமா? எஸ் நான் தான். அப்படா அந்த ஏஜென்சி டேய் அதெல்லாம் நீ பேசின அன்னைக்கே நான் பேசி பிளாக் பண்ணிட்டேன்டா. பேசின அன்னைக்கேவா? ஆமா. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? எருமை, எங்க மாமாவை நீ 2வது நாள் மிரட்டும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஆமாண்டா,
என்ன சரத்து மட்டும் ஊர்ல இல்ல இருந்திருந்தான்னு வச்சுக்கோ உன்னை தூக்கி உள்ள போட வச்சிருப்பேன் உன்ன இங்க உள்ள போலீஸ வச்சு கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டலாம் நான் ஆதாரம் வேணுமே நீ ஒரு போர்ஜரி பண்ணிருக்கேன்னு அது மாதிரி எங்க மாமாவும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கணும் ஏன்னா நீங்க சித்தார்த் மாதிரி மிரட்டினத சித்தார்த் நம்பி எங்க மாமா 4 நாளா துடிச்ச துடிப்பு எங்களுக்கு தான்டா தெரியும் எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை வச்சு செய்ய வேண்டாம் ஜீவா இதெல்லாம் என்னடா கேட்டது நடுங்குற இனி நடுங்கிறது என்ன அசைய கூட முடியாது ஐயே இல்ல நான் இத ஒத்துக்கவே மாட்டேன் ரணசிங்கமா இவ இருந்து கையெழுத்து போட்டா என்ன பத்திரம் ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆச்சு ஐயோ என்னடா இவன் ப்ராப்பர் கிடக்கா லூசு பயலுக்கு இன்னும் புரியல அதானே என்னன்னா என்ன பாக்குறீங்க அவன் கையெழுத்து போட்டாலும் என் பேர்ல வந்துரும் நான் அவனை மிரட்டி எப்படியாவது குறுக்கு பயல உன் பேருக்கு எப்படா வரும் முதல் ராம் பேருக்கு எதுக்குமே மாத்தலடா என்னது மாத்தலையா இந்த கூமுட்ட நீ ஏஜென்சி மூலமா பேசின ஆளையே நான் வர விடாம பிளாக் பண்ணிருக்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பேசி சும்மா பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பாவலா காட்ட தெரியாதா ஐயோ என்னது பாவலா காட்டினானா ஏய் தர்மா சொல்லி தொலையா போச்சா இதுவும் போச்சா ஏய் கம்முனு கடியோ நானே கோட்டப்புல இருக்கேன் நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்க ஏண்டா பத்திரம் ரிஜிஸ்டரே பண்ணாம எந்த பத்திரத்தை நம்மகிட்ட கொடுத்தாங்க எல்லாத்தையும் நீ வாசித்து பாத்தியா இல்லையா வாசிக்கலாம் செய்யலையா பக்கமா எழுதி இருந்தது இல்ல ரத்னம் கையெழுத்து இருந்தது அந்த பக்கம் ரணசிங்கம்ல கையெழுத்து இருந்தது அப்ப நான் பத்திரம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வாங்கி வச்சுட்டேன் பத்திரத்தை படிக்க வக்கல்ல இவ்வளோ பெரிய சொத்து வேணுமா சொத்து ஏண்டா அறிவு கட்டவனே நானா பிளான் பண்ணி தான் சொதப்புதுன்னு நினைச்சேன் நீ பிளான் பண்ணா சொதப்பதுடா ஸ்ட்ரெயிட்ல ஜெயிலுக்கு தான் அது என்னடா எல்லாம் புரிஞ்சிருச்சா இப்ப போலாமா அதெல்லாம் முடியாது நான் வந்து பரோல்ல வந்திருக்கேன் பரோல்ல வந்து போர்ஜரி பண்ணிருக்க சேர்த்து உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன்டா ஓ தாசு சாரு நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுவ அப்ப உன்னை போலி அமுக்குற மாதிரி அமைக்க உள்ள தூக்கி போடுவோன்னு நினைச்சையா ஆனா நீயா பிரச்சனையை தேடி என்கிட்ட மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல நீ இந்த தர்மா கூட சேர்ந்து ஜெயில 2 பேரும் உட்காந்து விளையாடுங்க சார் எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் ஓய மூறோம் ஏசா நினைச்சிட்டீங்கல்ல என்ன வேணாலும் பண்ண முடியும் நினைச்சிட்டீங்களோ இங்க என்ன பண்ணாலும் இதுக்கு பதில் திருப்பி கொடுப்பேன்டா நீ பரோல்ல என்ன நிரந்தரமா கூட நீ வெளியே வர முடியாது சொத்துக்கு ஆசைப்படுற சொத்துக்கு நீ சாப்பிடுற சோத்துக்கு கூட ஆசைப்பட முடியாது ஏய் சரத்து தூக்கி உள்ள போடுறா நீ எவனும் வெளியே வரக்கூடாது கண்டிப்பா டேய் சித்தார்த் யாரா அதான் சித்தார்த் மாதிரி பேசினவன் அது எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அப்பனா எனக்கு தெரியும் இது உனக்கா பூமட்டைகளா உங்களுக்கு தெரியாது நீங்கன்னா வேற யாருக்குடா தெரியும் சொல்லுங்கடா சித்தார்த் மாதிரி பேசினது யாரு அது வந்து பா யோசிக்காதப்பா ஏறி 4 மிதி அண்ணா போல உண்மை வரும் ஐயோ 4 மிதியில உயிர் போயிருயா அந்த உண்மை போனா உயிர் அப்பா நீ மிதிப்பா இல்ல ஏய் தர்மா அதான் ஒரு காரியம் இன்னைக்கு காலையில பண்ணிய இன்னும் ஏன்டா இவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்க இந்த காரியத்தை சொல்றா எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போவாங்க இங்க இருந்து தப்பிக்கிறது ஈஸி தர்மா காரியமா என்ன சொட்ட தலையா இப்ப யாரையா உன்னை இதெல்லாம் சொல்ல சொன்னா நானே இத வச்சு ஒரு பிளான் போட்டா டேய் நம்ம ஏற்கனவே போட்டது அதான் பத்திரம் சொதப்பியாச்சு இத வச்சு திரும்ப பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணலாம் நினைச்சா ஏண்டா இப்படி பண்ணி தொலைற ஏன்னா திரும்ப ரிஜிஸ்டரா டேய் என்னடா என்ன பேசுறீங்க அது வந்து உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் திருப்பி கொடுக்க முடியுமா இல்ல நீங்க மட்டும்தான் இப்படி ஒரு ட்விஸ்டோட வருவீங்களா நானும் வருவேன் என்னடா சொல்றீங்க சார் அது ஒண்ணு இல்ல சார் என் ஆளு நைட் உங்களை பாத்துட்டான் நேரா வந்து என்கிட்ட சொன்னான் சரத்து சார் ஊருக்கு வந்தாச்சுன்னு அப்ப டக்குன்னு யோசிச்சேன் சார் ஏன்னா நீங்க என்ன எதுவும் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டீங்க கண்டுபிடிச்சு எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா என்ன காப்பாத்திக்க எனக்கு ஏதாவது கருவி வேண்டாமா ஏய் என்னடா பேசுற கருவி சார் கருவி இந்த கருவியால தானே நான் தப்பிக்க முடியும் என்ன சொல்றான் இவன் ஏய் தர்மா என்னடா பேசுற எல்லாம் கான்பிடன்ட் மாமு கான்பிடன்ட் இவ்வளவோ பிளான் பண்ண லட்சக்கணக்கா செலவு பண்ண என்ன நீங்க பத்திரம் ரிஜிஸ்டரே ஆகலன்னு சொன்னதுதான் மனசு வலிக்குது ஆனா இப்ப நீங்க யாரும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னு கேக்குறீங்களா சார் கேளுங்க சார் தர்மா கேட்க மாட்டீங்களா அப்பனா நானும் சொல்ல மாட்டேன் டேய் ரொம்ப பேசாதடா பேசணும் தாசு இப்பதான் நாம பேசணும் நான் கருவி நம்ம கையில இருக்குல்ல ஏய் ஒன்ன சார் கருவி என்ன காப்பாத்துற கருவிய அப்புறம் நீங்க காப்பாத்த முடியாம போயிடும் அதனால மேல கை வைக்காதீங்க சரத்து பொறு தர்மா என்னடா என்ன செய்யற என்ன செஞ்சேன்னு கேளுங்க சொல்லுடா என்னடா ஆச்சு அதுவா இல்ல நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க